சுத்தாவியானவரே, நீர் எங்கள் மத்தியில் இடைபட போற தயவுக்காக நன்றி. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். இன்னொரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசி. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இப்போ ராஜா எஸ்தருக்கு என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை சிரசில் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்தில் பட்டத்து ஸ்திரீயாக்கினான் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல வசனம் சொல்லுது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன்னு இருக்கு. அப்போது சபையை பார்த்து கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தமும் எஸ்தருக்கு ராஜா செய்த காரியமும் ஒரே காரியம். அதாவது இந்த சபை இருக்கு பாருங்க, புதிய ஏற்பாட்டு சபை அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த சபை பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கும் அதோடு நடக்க போகிற சம்பவங்களுக்கும் தான் கர்த்தர் ஒப்பிட்டு வச்சிருக்கிறார். இது ஒரு படிப்பு. ஆனால் சில காலமாக, குறிப்பிட்ட காலமாக எனக்கு ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு சபையினுடைய காலங்களும் அதன் பற்றினதான சம்பவங்களும் பழைய ஏற்பாட்டில் மறைமுகமாக இருக்கிறதையும் அதை யூதர்கள் தவற விட்டு விட்டதையும் அதை அவர்கள் கண்டுபிடித்திருந்தால் மாம்சத்தில் வந்த இயேசுவை அவர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை கண்டுபிடிக்காதனால தான் அவங்களால இயேசுவை என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, நீர் எங்களுக்கு மேசியாவானால் எங்களுக்கு சொல்லும்னு சொல்லும் போது அவர் திருப்பி சொல்கிறாரு, நான் உங்களுக்கு பலமுறை சொன்னேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக சொல்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. எப்படி பழைய ஏற்பாட்டில் இயேசுவை பற்றி சாட்சி கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வேத வாக்கியத்தை தியானிக்கும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதில் மறைந்திருக்கிற இயேசுவை பற்றின சீக்ரெட்ஸ் அது வெளிப்படும். நான் என்ன சொல்கிறேன், நான் இவங்கெல்லாம் சொல்கிறத விட அதிகப்படியான சத்தியம் இருக்குது அதில். அதை நம்ம தோண்டி எடுக்காமையே விட்டுட்டோம். நம்மள யூதர்கள் விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டனுடைய விளைவு என்னன்னா, அவர்கள் இயேசுவையே விட்டுட்டாங்க. கடைசியாக அவர்கள் அதை கண்டுபிடித்திருப்பார்களானால் அதன்படி நிற்கிற இயேசுவை அவங்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த வசனத்தில் சொல்லாம அப்படியே நிற்கிறாரே அப்படின்னு சொல்லி ஆதியாகமத்தில் ஒரு ரூபத்தில் சொல்லியிருக்கிறார், யாத்ராகமத்தில் ஒரு ரூபத்தில் இருக்கிறார், அதே மாதிரி எண்ணாகமத்தில் ஒரு ரூபத்தில் இருக்கிறார், உபாகமத்தில் ஒரு ரூபத்தில் இருக்கிறார், நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் ஒரு ரூபத்தில் இருக்கிறார். ரூத்து புஸ்தகம் ஏன் உள்ள வந்துச்சு? ஒவ்வொன்றத்துக்கு பின்னாடியும் புதிய ஏற்பாடும் மீட்பும் கர்த்தருடைய வருகையும் இரண்டாம் வருகையும் நியாய தீர்ப்பும் எல்லாம் இருக்கு. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஸ்டாண்டர்ட் முழுக்க முழுக்க பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்து பார்க்க தியானிக்கக்கூடிய அளவில் இருக்கணும். அப்போ பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இது எல்லாம் மறைந்திருக்கிறது. அப்படி மறைந்திருக்கும் பொழுது அதை அதிகமாய் தியானிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. யூதர்கள் விட்டுட்டாங்க. இப்போ நாம் அதை அதிகமாக தியானித்தோம்னா அரிய பல சத்தியங்கள் கிடைக்கும். சரி, அப்படி தியானிக்கிறது சரியா இல்லை, இந்த பைபிள் ஸ்காலர்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி இப்படிலாம் தியானிக்க கூடாதா அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் மட்டும் நான் சொல்லிடுறேன். தியானிக்கலாம், நீங்கள் தைரியமாக தியானிக்கலான்றதுக்கு ஒரே ஒரு ப்ரூஃப் மட்டும் சொல்லிடுறேன். ஏதாவது பைபிள் காலேஜ் முடிச்சவங்க கேட்பாங்க, அதெல்லாம் ராங் மெசேஜுங்க, இப்படிலாம் தியானிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4:24, இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு, அது அடிமை தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவள் தானே. ஆகார் என்பது அரபி தேசத்தில் உள்ள சீனாய் மலை. அந்த ஆகார் இப்பொழுது இருக்கிற எருசலேமுக்கு சரி. இவள் தன் பிள்ளைகளோட கூட அடிமைப்பட்டிருக்கிறாளே. மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள், அவளே நம் எல்லாருக்கும் தாயானவள். பவுலே கம்பேர் பண்ணி படிச்சுட்டாரு. ஆகாரையும் சாராளையும் 2 ஏற்பாட்டுக்கு பவுல் என்ன செய்யறாரு, கம்பேர் பண்ணி சொல்றாரு. சொல்றது எதுவும் சும்மா கம்பேர் பண்ணல. அவர் சொல்றாரு, இவைகள் ஞான அர்த்தம் உள்ளவைகள். 1 கொரிந்தியர் 10 ஃபுல்லா பழைய ஏற்பாட்டையும் புது ஏற்பாட்டையும் கம்பேர் பண்ணி தான் பேசுறாரு. அதாவது அவர் மன்னாவை அப்பத்துக்கும்
கண்மலை தண்ணீரை வந்துட்டு ரசத்துக்கும் கம்பேர் பண்ணி பேசுகிறார். ஏன் அபாத்திரமாக போஜனமான பண்ணாங்க, ஏன் செத்தாங்க, கம்யூனியனுக்கு கம்பேர் பண்ணி பேசுகிறார். அதனால் அப்புறம் ஆண்டவர் இதை படிக்கும்போது சொன்னார், இது அதோடைய கம்பாரிசன் தான், நீ தைரியமாக இடு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார். சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எஸ்தர் அப்படிங்கிறதான ஒரு மிக முக்கியமான ராஜகுமாரத்தியை குறித்து பார்க்க போகிறோம். இந்த எஸ்தர் புஸ்தகம் இங்கே இருப்பதற்கு காரணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த எஸ்தர் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டு சபை எப்பொழுது பூமிக்குள்ளே வரும் என்பதற்கு அவள் முன்னடையாளமாக இருக்கிறார். பாருங்க, நம்ம ஒரு உலக பிரகாரமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சபை, புதிய ஏற்பாட்டு சபை எப்போ பூமியில் வெளியரங்கமாச்சு, பூமியில் எப்போ வெளியரங்கமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எப்பொழுது யூதர்கள் சிறைப்பட்டு போனாங்களோ, அதாவது யூதர்கள் என்ன செய்கிறாங்க, சிறைப்பட்டு போனாங்க. அதே மாதிரி யூதர்கள் எப்போ உலகமெங்கும் தேசத்தை விட்டு போனாங்களோ, அவங்க தேசத்தை விட்டு எப்போ உலகமெங்கும் போனாங்களோ அப்போ தான் புதிய ஏற்பாட்டு சபை பிறகுது, புதிய ஏற்பாட்டு சபை வெளியே வருது. அதே மாதிரி அதே காலத்தில் தான், யூதர்கள் சிறைப்பட்டு போன காலத்தில் தான் எஸ்தர் பூமிக்குள்ளே வராங்க, எஸ்தர் உள்ளே வராங்க. வாசிங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோட கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாயிருந்தான். அவன் சிறைப்பட்டு போன பிறகுதான் இந்த சம்பவம் நடக்குது இல்லையா? கரெக்டாக இஸ்ரவேலர்கள் தங்கள் தேசத்திலிருந்து கிபி 70 வெளியே போகிறதுக்கு முன்னாடி தான் சபை பிறகுது. சபையை கொண்டு வரார் ஆண்டவர், புதிய ஏற்பாட்டு சபையை கொண்டு வரார். எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவுடைய தேசத்தில் வருகிறாள், நாம் புறஜாதியார் தேசத்தில் வருகிறோம். அகாஸ்வேரு ராஜாவின் தேசத்துக்கு எஸ்தர் புறஜாதி, அந்த தேசத்துக்கு அவ யாரு? புறஜாதி. நாம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த தேசத்தில் நம்ம என்னவா, இந்த பூமியில் நம்ம என்னவா இருக்கிறோம்? புறஜாதியாக இருக்கிறோம். அப்படியே எல்லா கம்பாரிசனும் கரெக்டாக எஸ்தருக்கும் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் வரும். அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் நீங்கள் போனீங்கன்னா, புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து சொல்லும்போது கர்த்தர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நமக்கு சொல்றார். வாசிங்க, எபிரேயர் 7:2-3 வாசிங்க. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். நல்ல போதும், நல்ல கவனிங்க. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இப்ப வாசிங்க, எஸ்தர் 2:10 வசனம். எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வோத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். அதே பாருங்க, இன்னொரு வருஷம் வாசிங்க, அதே 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் போது அவன் சொன்னது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். அப்போ புதிய ஏற்பாட்டு சபைக்கும் எஸ்தருக்கும் ஒரு சம்பந்தம் என்னன்னா, நமக்கு தாய் தகப்பன் இருக்கிறாங்க, ஆனா நம்முடைய தாய் தகப்பன் மாம்சத்தின்படி வம்ச வரலாறு உள்ளவர்களாக இருந்தாலும் கூட நாம் ஆவிக்கேற்றபடி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வரும்போது வம்ச வரலாறு இல்லாதவர்களாக இருக்கிறோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்துட்டோம். அப்போ இந்த பூமியில் இருக்கிற தாய் தகப்பனுடைய வம்ச வரலாறு இல்லாமல் போகும். நம்முடைய வம்ச வரலாறு இல்லாமல் போய், இப்போ இயேசு கிறிஸ்து பாருங்க, மரியாளுடைய வயிற்றுல தான் பிறந்தார். ஒருவேளை யோசேப்பு நம்ம தகப்பன் இல்லைன்னு சொல்லிட்டா கூட மரியாளுடைய வயிற்றுல தான் பிறந்தார். அந்தபடி பார்த்தா தாய் தான். அதனால தான் மரியாளின் மைந்தன் அல்லவான்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் கடைசியாக வந்து எங்கே முடிக்குது? இயேசு என்ன கேட்குறாரு, இவர்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இவங்கெல்லாம் ஒன்று சொல்லும் போது கர்த்தர் கேட்குறாரு, நீங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? உன்னதமான தேவனுடைய குமாரன். இதே வார்த்தை தான் யாருக்கு யூஸ் பண்ணப்படுது? மெல்கிசேதேக்குக்கு யூஸ் பண்ணப்படுது, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன். அப்போ நாம் இந்த வம்ச வரலாறு உள்ளவர்களாக இருந்தும், பூமியில் இருந்தும், கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற முறைமையின்படி நாம் பூமிக்குரிய வம்ச வரலாறை தொலைக்கிறவர்களாக இருக்கணும். எஸ்தருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்யத்தின்படி, எந்த ராஜ்யத்தின்படி? மேதிய பெர்ஷிய ராஜ்யத்தின்படி அவள் வம்ச வரலாறு யாருக்குமே தெரியாது.
அவள் இருந்த ராஜ்யபாரத்தில் வேணா தெரிஞ்சிருக்கலாம், அவளுடைய ஊர்ல வேணா அவளை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இங்க வந்துட்டா பாருங்க, இந்த ஊருக்கு ராஜகுமாரத்தியாக வந்துட்டா பாருங்க. வந்த பிறகு அவள் பூர்வம் முழுவதுமாக மறைக்கப்பட்டு விட்டது. எது வரைக்கும் தெரியுமா? அவள் பேர் வரைக்கும் மாறிடுச்சு. அவருடைய பேர் என்ன? அக்சால். ஆனா இப்ப அவருடைய பேர் என்ன? எஸ்தர். பேர் போச்சு. இப்ப பாருங்க, புக்கில் கூட அவ பேர் என்னன்னு தான் இருக்குது, எஸ்தர் தான் இருக்குது. நீங்க யாராவது லட்சத்துல இல்ல 2 லட்சத்துல ஒருத்தர் தான் அக்சால்னு பேர் வைப்பாங்க. ஆனா எஸ்தர்னு நிறைய பேர் வைப்பாங்க. இந்த பேர் தான் நியமித்தது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷத்துல, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு புதிய நாமத்தை தரிப்பிப்பேன். பழைய பேர் போயிடும், அக்சால் போயிடும். நமக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடிய புதிய பேர் எஸ்தர்ங்கிற பேர் நிலைத்து நிற்கும். அதாவது அங்க எஸ்தர், இங்க நமக்கு வேறொரு பேரை கர்த்தர் மனவாட்டிக்கு வச்சிருக்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டு சபையும் எஸ்தரும் எல்லா விதத்திலும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? ஒத்து போய் இருக்கிறார்கள். அதாவது மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வம்ச வரலாறு மறைக்கப்பட்டவர்கள், பெயர் மாற்றப்பட்டவர்கள், வேறொரு இடத்திற்கு கொண்டு வரப்பட்டவர்கள், அந்த தேசத்திலே அவர்கள் புறஜாதியாக இருக்கிறார்கள். இது எல்லாமே 100%. ஆனால் எஸ்தரோவென்றால் ஒரு நாள் சிங்காசனத்தில் ராஜாக்கு பக்கத்தில் உட்கார்ந்து விட்டாள். இதுதான் உங்களுக்கு எனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினது. நீங்களும் இந்த பூமியில புறஜாதி, யாராலையும் மதிக்கப்படாதவர்கள், நம்ம அடிமைத்தனத்தில் சிறைப்பட்டு போகும் காலத்தில் வந்தவர்கள், நாம் வேற ஒரு பேரை உடையவர்கள், வேறொரு பூர்வகத்தை உடையவர்கள். நம்ம எல்லாம் ஆபிரகாமின் சந்ததியெல்லாம் கிடையாது, நாம் இஸ்ரவேல் கோத்திரத்துக்குள்ள வந்தவர்கள் கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் கர்த்தர் புதிய ராஜ்யத்துக்குள்ளே புதிய ராஜாவுக்கு ராஜகுமாரத்தியாய் உட்கார வைப்பதற்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துக்கு எஸ்தர் வருவதற்கு என்ன செய்தால்? அதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துக்கு வருவதற்கு எஸ்தர் என்ன செய்தால்? இப்ப நாம எல்லாம் வந்திருக்கிறோமே, வந்துட்டோமே, செலக்ட் பண்ணப்பட்டுட்டோமே. அப்படிதான் மொர்தெக்காய் சொன்ன போது கொண்டாந்தாச்சு. இப்ப பாருங்க, இந்த வசனத்துல எப்படி இருக்கு, இதுல இருக்க இந்த 2-3 அதிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 2-3 அதிகாரம் அப்படியே புதிய ஏற்பாட்டு சபைக்கு 100% பொருந்தி போகிறது. இங்கே பாருங்க, 3வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகளில் எல்லாம் விசாரிப்புக்காரரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாயிருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரமனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து. போதும். இப்ப நல்ல வசனம் பாருங்க, 2 காரியம் இங்கே சொல்லப்படுது. ஒன்று ரூபவதியாய் இருக்கிற, 2வது கன்னி பெண்களை கூட்டிக் கொண்டு வந்து. ராஜாவுக்கு மனவாட்டியா மாறணும்னா, பக்கத்தில் சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும்னா, கர்த்தர் சபைக்கு, அதாவது எஸ்தருக்கு, ஒவ்வொரு பெண்ணுக்கும் கொடுத்திருக்கிறதான முதல் பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னவா இருந்தா முதல்ல அவங்க கன்னி மாடத்துக்கே வருவாங்க. அதுக்கு முன்னாடி இருந்தால் கன்னி மாடத்துக்கே வர முடியாது. ராஜாவினிடத்தில் வர வேண்டுமானால் அவளுக்கு இருக்கிற பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன? வசனம் சொல்லுது, அவள் ரூபவதியாக இருக்க வேண்டும். எல்லா பெண்களையும் கொண்டு வர மாட்டார். யாரை கர்த்தர் கொண்டு வருவார்? ரூபவதியாக இருக்கிறவளை தான் கொண்டு வருவார். அப்போ ரூபவதியாக இருக்கணும்னா என்ன அர்த்தம்? அழகா இருக்கணுமா? அப்போ சபைக்கு வரவங்களாம் அழகா இருக்கணுமா? அப்போ ரூபவதின்னு கர்த்தர் சொல்றது யார? வெளியரங்கமான ரூபவதியே கிடையாது. வெளியே ரூபவதியை பற்றி கர்த்தர் பேசவே இல்லை. அங்கே கருப்பு சிவப்புக்கெல்லாம் வேலையே கிடையாது. உன்னத பாட்டில் மனவாட்டியோட கலர் என்னதான் வசனம் சொல்லுது? நான் கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறேன். இதுல என்ன இருக்குது? கருப்பும் ஒரு அழகுதான். நம்ம இங்க பேச வர்றது வெளியே இருக்கக்கூடியதான ரூபத்தை பத்தி அல்ல. இப்போ ரெபேக்காள் குடத்தை சுமந்து கொண்டு வராங்க, தண்ணி எடுக்க வராங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க? வசனம் என்ன சொல்லுது? அந்த ஸ்திரீ ரூபவதியா இருந்து, மகா ரூபவதியா இருந்த உடனே அந்த ஊழியக்காரன் ஓடி போய், அம்மா உன்ன மாதிரி ஒரு அழகியத்தாமா அங்கேருந்து தேடிட்டே வந்த, சரி வா, நீ தான் எங்களுடைய ஈசாக்குக்கு ஏற்ற மனைவின்னு சொல்லிட்டானா? அது ரூபவதியா? அது ரூபவதி அல்ல. யார் ரூபவதி? வெறும் வெளியே பார்வைக்கு அழகா இருக்கிறவர்கள் ரூபவதி அல்ல. அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு போறான். அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறான். அவள் இறங்கி துறவில தண்ணீர் எடுத்து எனக்கும் ஒட்டகத்துக்கும் கொடுக்கிறாளா? குணம் அல்ல, குணாதிசயம் தான் முக்கியம். அதிசயமான குணம், அதுதான் ரூபவதி.
அப்போ ரூபவதி என்பது எதை குறிக்கிறது? வெளியே பார்த்து இல்லை. அப்படி வெளியே பார்த்து நாசமானவன் 4000 பேர் பார்த்த உடனே இதுதான் ஃபிக்ஸட். இது எது தேவ சித்தம் இல்லை. வெறும் பார்வைக்கு ரூபவதியா இருக்கிறத பத்தி பைபிள் சொல்லல. நீ கன்னிமாடத்துக்கு கொண்டு வரக்கூடியவளா இருந்தால், வெறும் அழகா இருந்தால் மட்டும் போதாது. கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பாருங்க. கர்த்தர் ஒரு ரூபவதியை கூப்பிடுறாரு பாருங்க. இது எப்பேற்பட்ட ரூபவதி பாருங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். அப்ப பாத்துங்க, இவ்வளோ வர்ணிப்பா கூப்பிட்ட அந்த தேவன். 9ஆம் வசனம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? இந்த அம்மா ரூபவதி தான், ஆனா கதவு திறக்காது. இந்த அம்மா ரூபவதி தான், என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமி தான், ஆனா பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்குது, கதவு திறக்காது. பேசினே இருக்கோம். சில ஆட்கள் இன்னும் அப்படி தான் இருக்குது. கணவன் 11 மணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறான், ஃபோன் ரிங் ஆகுது, எடுக்கவே இருக்காது ஃபோன். ஆனால் ஃபோன் பக்கத்துலேயே தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு குற்றம் இல்லை. அந்த அம்மா வேணுட்டுலாம் செய்யல. ஃபோனை விட டீப் ஸ்லீப்பில் இருக்கு அந்த அம்மா. புருஷன் சத்தமும் கேட்கல, ஃபோன் சத்தமும் கேட்கல. இன்னைக்கு நிறைய ரூபவதி இருக்கு. இங்கே யாரும் அழகில்லாதவங்களாம் கிடையாது. எல்லாம் ஸ்பிரிச்சுவலி சூப்பர் தான். ஆனால் கதவை திறக்காதே, தட்டிகிட்டே இருக்குதே. நான் ஸ்பிரிச்சுவலி சொல்லுகிறேன். தேவன் எத்தனையோ வசனங்களை பேசிக்கொண்டே இருக்கிறாரு. நாம் எல்லாம் ஆவிக்குரிய சபையில் தான் இருக்கிறோம். எத்தனை பேர் வசனத்துக்கு கதவை திறந்திருக்கிறோம்? கர்த்தருடைய சத்தத்துக்கு கதவை திறந்து அவரை உள்ளே அனுமதிக்கிறவள் தான் ரூபவதி. இவ கதவை திறந்த பிறகுதான் ஸ்திரீகளுக்குள் ரூபவதின்னு கூப்பிடுறாங்க. அது வரைக்கும் இவன் ஸ்திரீகளுக்குள் ரூபவதியா மாறவே இல்லை. 2வது வசனத்துல 3வது வசனத்துல புறாவே, உத்தமையை எல்லாம் கூப்பிட்ட பிறகு வஸ்திரத்தை களைந்தேன், பாதத்தை கழுவினேன், எப்படி துறப்பேன் எல்லாம் பேசிட்டே இருக்கா. மணவாளன் போயிட்டார். போன பிறகு வசனம் சொல்லுது, கதவை திறந்து கொண்டு போர்வையை போத்தி கொண்டு ஓடி நேசனை தேடி வரும்போதுதான் அந்த சத்தம், அந்த கைப்பிடியில் இருக்கக்கூடிய அவருடைய வாசனை, இதெல்லாம் பார்த்த பிறகுதான் அதை உணர்ந்து அழ தொடங்குறா பாருங்க. அப்பதான் சொல்றாங்க ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே. எப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கதவை திறக்கிறியோ அப்பதான் நீ ரூபவதி ஸ்திரீகளுக்குள். நான் இங்கே ஆண் பெண்ணை குறித்து பேசவில்லை, சபையை குறித்து பேசுகிறேன். எத்தனை சபை இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்குது? எத்தனை விசுவாசி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்குது? அதாவது சில நேரத்தில் சொல்லுவாங்க, சில ஊழியக்காரங்களே பேசும்போது வார்த்தையை சொல்லிட்டு கடைசியாக ஜெபம் பண்ணும்போது சொல்லுவாங்க, ஆண்டவரே 30, 60, 100 அப்படிம்பாங்க. அது சபைக்கு கிடையாது. 30, 60, 100ங்கிறது சபைக்கு கிடையாது. அது 3 பிரமாணம். ஆதாம் முதல் கொண்டு ஆபிரகாம் வரைக்கும் உள்ளதான பிரமாணம். அது மனசாட்சி பிரமாணம் 30%. அது இவன் முதல் கொண்டு ஆபிரகாம் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து வரைக்கும் இருக்கிறது 60% நியாய பிரமாணம். ஆனால் இயேசு கிறிஸ்து முதல் கொண்டு வருகை வரைக்கும் இருக்கு பாருங்க, அது 100%. ஒருத்தர் கூட கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது. ஏன்னா இதான் பர்ஃபெக்ட். சபைக்குள்ள 100 தான், 30, 60 கிடையாது. அப்ப நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? 100% கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற சபையாக இருக்கணும்ல. கேட்டதுக்கு கதவை திறக்கிற சபையா இருக்கணும்ல. அந்த வார்த்தை எனக்குள்ள வந்துச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்கா கதவை திறந்துருவேன்ல. அப்போ வேத வாக்கியத்தை அறிந்து கொள்ளும்படி அவர்கள் இருதயங்களை அவர் திறந்தார் அப்படின்னா வசனம் சொல்லுது, அந்த வேத வாக்கியம் போய் என்ன செய்யணும்? இருதயத்தை திறக்கணும். திறந்தாதான் அந்த வசனத்துக்கான வல்லமைன்னு அர்த்தம். அந்த சாவி அந்த இருதயத்தின் கதவை திறந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ ரூபவதி யாரு? அந்த வசனத்தை கேட்டு திறந்து ஒருத்தர் ஓடி வராபார், அவளை பார்த்து சொல்றாங்க ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே. அப்போ கன்னிமாடத்துக்குள்ள கொண்டு வரப்பட்ட நீங்களும் நானும் வெளியே சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டு விட்டு தான் உள்ள வந்திருக்கிறோம். அது ஒரு வகையான ரூபவதி. ஆனால் இது மட்டும் போதாது. கன்னிமாடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இது கன்னிமாடம், ராஜாவுடைய ஸ்திரீயை பத்திரமாய் பாதுகாக்கிற கன்னிமாடம். இது இங்கே தான் உங்களை உருவாக்குறாங்க. இதான் உங்களை தயார் பண்ணுகிற இடம். ஒரு நாள் வரும், அப்படி சுத்திகரிக்கப்பட்டவர்களில், அந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. 4வது வசனம் வாசிங்க, 2:4. அப்பொழுது ராஜாவின் கண்களுக்கு பிரியமான கன்னி
வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ஸ்திரீயாக வேண்டும் என்றார்கள். இந்த வார்த்தை ராஜாவுக்கு நலமாய் தோன்றினபடியால் அப்படியே செய்தான். இருக்கிறவங்கள எல்லாரையும் செலக்ட் பண்ணி ஒரு பெண்ணை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு பெண் தான் என்னவா மாறுவா, ராஜகுமாரத்தியா மாறுவா. அநேக பெண்கள் அங்கே கொண்டு வரப்பட்டாலும் எல்லாரையும் ராஜகுமாரத்தியா மாற்றுவேன்னு ராஜா சொல்லலை. இந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குது. அப்போ கன்னிமாடத்துக்குள் கொண்டு வரப்பட்டவள் முதலாவது என்னவாக இருக்க வேண்டும், ரூபவதியா இருக்கணும். 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அதே வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாய் இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும். எப்படி தேடணும், ரூபவதிகளாய் இருக்கிற கன்னி பெண்களை தேட வேண்டும். இங்க வாசிங்க, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். இப்போ இந்த இடத்துல கொண்டு வந்து நல்லா கவனிங்க, கன்னிமாடத்துக்கு வந்தாச்சு. கன்னிமாடத்தில் கொண்டு வரப்பட்டவங்க எல்லாரும் ஒருத்தன் கையில் ஒப்படைக்கப்படுறாங்க. அவன் பேர் தான் ஏகா. உங்க வசனம் சொல்லுது பாருங்க, 8வது வசனம் 2:8. ராஜாவின் கட்டளையும் தீர்மானம் பிரசித்தமாகி அநேக பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையுள்ள ஏகாயின் வசனத்தில் ஒப்புக்கப்பட்ட போது ஒருத்தங்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவன் தான் அந்த கற்புள்ள கன்னிகையை கொண்டு வந்து என்ன செய்யறான், ராஜாவுக்கு ஒப்படைக்கணும். இப்போ அதை பவுல் சொல்றாரு, உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டு. 2வது குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா, கன்னிகையாக இருக்கணும். கற்புள்ள கன்னிகை, ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகை. இந்த காலகட்டம் இருக்கு பாருங்க, இந்த கடைசி 20 வருஷம் இந்த உலகத்தில் இருந்ததுலேயே தி ஒஸ்டான 20-30 வருஷம். அதாவது இந்த 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 5000 சில்லற வருஷம் பைபிள் கணக்குப்படி 6000 வருஷம் வச்சுக்கோங்களேன். இந்த 6000 வருஷம் உலகம் எதை பாவம்னு சொல்லிச்சோ, இந்த கடைசி 30 வருஷம் அதை எல்லாத்தையுமே பாவம் இல்லைன்னு சொல்கிற வருஷம். ஏன்னா இவங்க எல்லாருமே அறிவியல் பூர்வமாக வளர்ந்துட்டாங்க, படிப்பு வளர்ந்துருச்சு. படிப்பு வளர்ந்ததாக தான் எல்லாமே வளரும்னு நம்ம நினைக்கிறோம். படிப்பு வளர்றதுல நல்லது, அதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட கூட சேர்ந்து பாவமும் வளர்ந்துருச்சு. அது எது வளர்ந்துச்சு தெரியுமா, பாவம் வளர்ந்துச்சுன்னா இப்போ எதுவுமே தப்பு இல்லை. கன்னிமாடத்துக்கு வெளியே எது வேணாலும் நடக்கும், அரண்மனைக்குள்ள நடக்காது, கன்னிமாடத்துக்குள்ள நடக்காது. சபைக்கு வெளியே எது வேணாலும் நடந்துக்கலாம், சபைக்கு உள்ளே நடக்காது. இங்கே இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா இங்கே இருக்கிறது எல்லாம் ராஜாவுக்கென்று கொண்டு வரப்பட்ட கன்னிகைகள். நான் இங்கே கன்னிகைகள் சொல்றது சபையை சொல்றேன், ஆண் பெண். அப்போ ஆரம்பத்திலே அப்பாஸ் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், இங்கே ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. இங்கே நம்ம அத்தனை பேரையும், நாம் அத்தனை பேரும் பரிசுத்தமான தேவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட மனவாட்டி சபை, கன்னிகை. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ரூபவதியாக இருக்கிறது. 2வது கற்புள்ள கன்னிகையாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். We want to be as a virgin. இங்க எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுவும் இப்ப சபை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, சர்ச்சு சபைக்குள்ள வரும்போது உலகத்தின் அதான் நோவா காலத்தில் இருந்த பிரச்சனை என்ன, தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவன்று கண்டு தங்களுக்குள்ளே பெண் கொண்டார்கள். அங்க இருக்கிறது பார்த்தா வசதியா இருக்கு, நல்லா இருக்கு, அழகா இருக்குது. அங்க எதுவுமே தப்பு இல்லை, எது ஒண்ணுமே தப்பு இல்லை. அதுக்காக அதையெல்லாம் இப்ப சபைக்கு கொண்டு வரான். ஏன் பாஸ்டர், இந்த பிசாசோடைய தந்திரம் என்ன தெரியுமா, அழகா அவன் சொல்லுவான் பாருங்க. பவுல் சொல்லுவார் பாருங்களேன், அப்படியே 3வது வசனம் வாசிங்க. சர்ப்பமானது தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இன்னைக்கு சபையினுடைய நிலைமை இதுதான். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அவங்கிட்ட ஒரு தந்திரம் இருக்குது பிசாசுகிட்ட வெளியே. அதை என்ன பண்ணுவான் தெரியுமா, நேராக கொண்டு வந்து ஆவிக்குரிய சபையில் நுழைக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் எந்த சபையில் நுழைப்பான் தெரியுமா, இந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஒரு சபை இருக்குது இல்லை, ஆவிக்குரிய சபைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சபை, அந்த சபைக்குள்ள கொண்டு வந்து நுழைச்சிருவான். கற்பு எங்கே, கன்னிகை எங்கே? நான் கற்பு என்று சொல்லுவது பெண்களை குறித்து அல்ல, ஒழுக்கம். அது ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு. இன்னைக்கு எங்க இருக்கு சபைக்குள்ள, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதா இருக்கிறது. சரி, நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டீங்க, ஏதோ ஒன்று முடிஞ்சிருச்சு, ஒப்புரவாயிட்டீங்க, ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டீங்க, கர்த்தர் மன்னிச்சார், அதுக்கப்புறம் காத்திருந்தீங்க, ஏதோ ஒன்று பண்ற, அது வேற. ஒரு குரூப் துணிகரம், சபையை நாசம் பண்ற கூட்டம்.
இன்னைக்கு கற்புள்ள கன்னிகையாக ஒப்பு கொடுக்கும்படி கர்த்தர் சபையை வச்சிருக்கிறார். சபையில் இருக்கிற பெண்களை குறித்து நான் சொல்ல, சபையை மொத்தமாய் சொல்லுகிறேன். சபை மொத்தமும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளது. இது கர்த்தருக்கு பரிசுத்தம். இது கர்த்தருக்கு பரிசுத்தமாக நியமிக்கப்பட்டது. எப்போ ஒரு கையை அந்த கிடாரி மேல வச்சுட்டானோ அது கர்த்தருக்குரியது. அதுக்கு வெளியே இருக்கிற பொண்ணா இருக்கட்டும், வெளியே இருக்கிற மரமா இருக்கட்டும், அது மனுஷன்து. எப்போ ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்துடுச்சோ அது கர்த்தருது, அது பரிசுத்தம் உள்ளது. நீ வெளியே இருக்கிறத வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. இங்க கம்பேர் பண்ற வேலை இங்க கிடையாது. வந்து கேட்காதிய. சபை கற்புள்ள கன்னிகை. எந்த விதத்திலும் சபையானது தேவனுக்கு முன்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் சபை கர்த்தருக்கு முன்பாக கற்பு குறைந்து காணப்படவே முடியாது. தேவன் வந்து என்ன சொல்றாரோ அதுதான் சபைக்குள்ளே இருக்க வேண்டுமே ஒழிய உலகத்தினுடைய சர்பத்தின் பிசாசு சபைக்குள்ளே வருவதற்கான எந்த அனுமதியும் இங்கே கிடையாது. அதைத்தான், எந்த அனுமதியும் இங்கே கிடையாது. சபை அப்படியே பக்க வழியா பிசாசு உள்ள நுழையும், அப்படியே வரும், உள்ள வந்து பேசும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அங்கே வர உபதேசம் அங்கே இருக்கிற பார்த்துட்டு நம்ம விசுவாசி வந்து இங்கே கேட்கும், அந்த சர்ச்சில் பண்ணி வைக்கிறாங்களே, அந்த பாஸ்டர் ஒத்துக்கிட்டாரே, அந்த பெரிய பாஸ்டர் ஒத்துக்கிட்டாரே. பெரிய பாஸ்டர் ஒத்துக்கிட்டாரோ சின்ன பாஸ்டர் ஒத்துக்கிட்டாரோ, தேவன் ஒத்துக்கிட்டாரா? தேவன் மன்னிச்சிட்டாரா? அதுதான் கேள்வி. நீங்கள் தேவன்கிட்ட போங்க. ஒருவேளை நாங்கள் மன்னிக்காம தேவன் மன்னிச்சிட்டா கூட உங்களுக்கு நல்லது தானே, நல்லது தானே. எங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நான் எப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் ஒரு லீடர்ஷிப்னா யோசுவாவை போல இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார். என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டியது வேலை. புரியுதா? அதை ஆல்டர் பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ எங்ககிட்ட எந்த இதை ஆல்டர் பண்ற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? பைபிளை ஆல்டர் பண்ற அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? இதுதான் இப்படித்தான், இதுதான் செய்ய முடியும். சிலர் கேட்குறாங்க, நீங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறீங்கன்னா, ஸ்ட்ரிக்டாவே பேசலீங்க, உள்ளதை பேசினா எப்படி ஸ்ட்ரிக்ட் ஆகும்? ஏதாவது இவங்க வந்து இத்தனை நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த மாடிஃபைடு வெர்ஷனை கேட்டு 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 உள்ளபடி பேசினா என்ன ஆயிடுது? ஸ்ட்ரிக்ட் ஆயிடுது. அந்த பையன் பாருங்க நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கிறதுல அவன் படிக்கிறான், இவன் படிக்கல. இவனோட கம்பேர் பண்ணிட்டு அவனை என்ன சொல்றாங்க? அவன் ரொம்ப நல்லா படிக்கிறான், அவன் படிக்கிறான். சில நேரத்தில் சொல்லுவாங்க, அவர் ரொம்ப நல்ல மனுஷங்க, லஞ்சமே வாங்க மாட்டாரு. இல்லைங்க, லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது நார்மல் குணம். லஞ்சம் வாங்கணுங்கிறது குணம் இல்லை, லஞ்சம் வாங்காமல் இருக்கிறது நார்மல். இவன் திருட வாங்குறான், அவன் வாங்கல, வாங்காம இருக்க தானே கரெக்டு. அதுல நல்லவர் கெட்டவர்லாம் கிடையாது. நாம என்ன பண்றோம்? இந்த கெட்டவனை பார்த்து 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 இவரை பார்த்தவொன்னே நமக்கு பெருசா தெரியுது இல்ல? அந்த மாதிரி தான் இப்ப சில நேரங்களில் சபையை கற்புள்ள கன்னிகையை ஒப்பு கொடுக்கணும்னா, கன்னி மாடத்துக்கு கொண்டு வந்த பிறகு ஏகா என்ன சொல்றானோ அதைத்தான் நீங்க கேட்கணும். ஏகா சொல்றபடி கேட்டீங்கன்னா ராஜாவோடைய அந்த புறத்துக்குள் நுழைந்து ராஜகுமார்த்தியா மாறலாம். இங்க இங்க இதுதான் இப்ப பிரச்சனையே. கற்புள்ள கன்னிகையா இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் கஷ்டமா இருக்குது. அரண்மனைக்குள்ள வந்துட்டா, ராஜாவுக்கு என்று நியமிக்கப்பட்டுட்டா, வேற எதையுமே நீங்க என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க, ஒரு அழகா இருக்கும். 2:12-13 எஸ்தர். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்புகளினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவினிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது, இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பாள். கன்னி மாடத்திலிருந்து தன்னோட கூட ராஜ அரமனைக்கு போக அவள் தனக்கு வேறு கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். கன்னி மாடத்துக்கு வந்தாச்சு. அவ ராஜா கிட்ட போகணும்னா ராஜா கிட்ட போக வேண்டும் என்று அவள் கேட்பவைகளை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும். இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, கன்னி மாடத்திலிருந்து தன்னோடு கூட ராஜ அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு. நான் இங்கிருந்து பரலோகத்துக்கு போறதுக்கு எனக்கு என்ன வேணுமோ அதை எல்லாம் எனக்கு கொடுக்கப்படும். நான் ராஜா கிட்ட பிரவேசிக்கணும்பா. நான் 12 மாசம் சுத்திகரிப்பு. எத்தனை மாசம் சுத்திகரிப்பு? வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கங்களினாலும் 12 மாதம். வெள்ளை போலம்னா என்ன தெரியுமா? வாசனையா இருக்கும், ஆனா கசப்பா இருக்கும். வெள்ளை போலம் இருக்கிறதுலே கசப்பு. அதை வந்து மிர்ருன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இந்த வெள்ளை போலம் அவ்வளோ கசப்பா இருக்கும்.
ஆனால் அதுதான் ஆரோனின் சிரசின் மேல் ஊட்டப்படுற ஆசாரியனுக்கு ஊற்றப்படுது இருக்கு இல்லையா, யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் அபிஷேக தைலம் இருக்குல்ல, அதில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 250 ஷேக்கல் 500 ஷேக்கல்னா இருக்கும் பாருங்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை போலம் தான் மெயினாக இருக்கும், பெருசாக இருக்கும். அது அபிஷேக தைலத்துக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம். அதை எடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா தலை மேலே ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றும் போது அது மிகுந்த கசப்பாக இருக்கும். யோசித்து பாருங்கள், நீங்கள் சென்ட் அடிச்சிருக்கீங்களா, பர்ஃப்யூம் பாடி ஸ்ப்ரே அடிச்சிருக்கீங்களா, என்னைக்காவது வாயில் பட்டுருக்குதா, எப்படி இருந்துச்சு டேஸ்ட்? கசப்பாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஆனால் வசனம் சொல்லுது யாத்ராகமத்தில் அவருடைய தலை மேலே ஊற்றப்படும் போது ஆரோனுடைய சிரசின் மேலே அவங்க ஊற்றுவாங்க. ஊற்றக்கூடியதான அதை செய்கிற முறை இருக்குது பாருங்கள். அதில் மிக முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் வெள்ளை போலந்தான். வெள்ளை போலந்தான் அவங்க மேலே ஊற்றுவாங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசி. மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின் படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதி ஆகிய 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும். சுகந்த இந்த ரெண்டு தான் அந்த ராஜகுமாரத்திகளை பண்ற விஷயத்துல இருக்குது பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் எஸ்தரின் புஸ்தகத்தில் 12ஆம் வசனத்தில் ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும். இப்ப இதை வாசிங்க. மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்தில் பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின் படி 500 சேக்கல் இடையையும், சுகந்த கருவாப்பட்டையிலே அதில் பாதி ஆகிய 250 சேக்கல் இடையையும், சுகந்த வசம்பில் 250 சேக்கல் இடையையும். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, வெள்ளை போலமும் சுகந்ததும். இப்போ ராஜகுமாரத்திய அபிஷேக சுத்திகரிக்கிறது எதை வச்சு சுத்திகரிக்கணும்? வெள்ளை போலத்திலும் சுகந்த வர்க்கத்திலும். இதான் அந்த அபிஷேகம். நம்மளை மணவாட்டி சபையை ராஜா கையில் ஒப்படைக்கும் போது இந்த அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் தான் நம்மளை சுத்திகரிப்பு நடக்குது. 12 மாதம் சுத்திகரிக்கிறாங்களாம். ஒவ்வொரு மாசமும், வருஷம் ஃபுல்லா சுத்திகரிப்புன்னு அர்த்தம். 12 மாசமும் சுத்திகரிப்புனா என்ன அர்த்தம்? வருஷம் ஃபுல்லா சுத்திகரிப்பு. இப்ப நமக்கு என்ன, வாரத்துல ஒரு நாள் சுத்திகரிப்பே கஷ்டம், மாசத்துல ஒரு நாள் சுத்திகரிப்பு என்னது கம்யூனியன், அதுக்கு கஷ்டம். முந்தியெல்லாம் அழகா சபை இன்னைக்கு எந்த அளவுக்கு மோசமாயிருச்சு பாருங்க. இவங்க கன்னிமாடத்தில் இருக்கிறவங்க ராஜா கிட்ட பிரவேசிக்கணும்னா அதுக்கு முன்னாடி சுத்திகரிப்பு எப்படி இருந்துச்சா, 365 நாள். இன்னைக்கு கணக்குக்கு, அன்னைக்கு எத்தனை நாள்னு தெரியாது ஒரு வருஷத்துக்கு, இன்னைக்கு கணக்குக்கு சொல்றேன், 12 மாசமும் இருக்கு. வெள்ளை போலத்தினாலும் சுகந்த வர்க்கத்தினாலும். அதுதான் ஆசாரியன் தலையில ஊற்றப்படுறது. கசப்பா இருக்கும் வெள்ளை போலம். எல்லாம் அந்த பெர்ஃப்யூம் நீங்க சொல்ற அத்தனையும் பாருங்க கசப்பா தான் இருக்கும், ஸ்வீட்டா இருக்காது. ஸ்மெல் தான் நல்லா இருக்கும், ஆனா டேஸ்ட் எப்படி இருக்கும்? அதோட அர்த்தம் என்ன? சுத்திகரிப்பு எப்பவுமே எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இந்த சாட்சியின் வாசனை எல்லாருக்கும் மேன்மையாக இருக்கும், ஆனால் சுத்திகரிப்படுகிற நமக்கு அது கசப்பாக இருக்கும். ஏன்? நம்ம கடந்து வர்ற பாதை ஆவியானவர் சுத்திகரிக்கிற. இப்போ நீங்கள் பொண்ணை கொண்டாந்து அப்படி இதில் வச்சிருக்கிறாங்க, போய் பார்க்குறீங்க ஜுவல்லரி ஷாப்பில் போய் பார்த்த உடனே அப்படியே இந்த கம்மல் நல்லா இருக்கு, சோப்பு கம்மல், லோலாக்கு கம்மல் எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கம்மல் பட்ட பாடு இருக்குதுல்ல, முதல்ல நெருப்புல போட்டு சுத்திகரிப்பு எடுத்து அதை ஒரு டையில் ஊற்றி அந்த டைக்கு ஏற்ற மாதிரி இது மாறணும். மாறின பிறகு தட்டுவாங்க, குட்டு 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 வச்சு தட்டுவாங்க. அவங்க நினைக்கிற டிசைன் வர்ற வரைக்கும் இதை உருவாக்குவாங்க. அப்படி வராமல் தங்கம் கொஞ்சம் முரண்டு பிடிச்சுன்னு வச்சுங்க, மொத்தத்தையும் உடச்சி திருப்பி நெருப்பில் போட்டுருவாங்க. அவங்க விரும்புகிற டிசைனுக்கு அது வர்ற வரைக்கும் உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அப்படித்தான் ராஜா விரும்புகிற சுத்திகரிப்புக்கு வர்ற வரைக்கும் இவளை சுத்திகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ராஜாவுக்கு பிடிச்ச ஸ்மெல் எது? ராஜா விரும்புகிற சுகந்த வாசனையை சபை அடைகிற வரைக்கும் சுத்திகரிப்பு நடத்திக்கிட்டே இருக்கணும். ராஜா விரும்புகிற வரைக்கும் கற்புள்ள கன்னிகை சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். எதுக்குங்க இப்ப எல்லாம் கேட்கறாங்க, எதுக்குங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா, எதுக்குங்க இப்படி பண்ணணும்? ஒரு உலக பிரகாரமான பிரதமரை பார்க்க போறீங்கன்னு சொன்னா 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடணும், குளிச்சுட்டு போயிடணும். ஆர்டர் ஸ்மெல் உங்க மேல வரக்கூடாது, நல்ல பெர்ஃப்யூம் ஸ்மெல் வரணும், முழு செக்அப் பண்ணுவாங்க, உங்களுக்குள்ள எந்த விதமான காரியமும் இருக்கக்கூடாது, அவர் விரும்புகிறபடி இருக்கணும்.
அதுவும் ஒரு தாண்டி நீங்க ராணியை பார்க்க போயிட்டீங்க, இங்கிலாந்து ராஜாவை பார்க்க போயிட்டீங்கன்னா அது தனி கிரைட்டீரியா. ஒரு சாக போற உலக பிரகாரமான தலைவர்களுக்கே இப்படிப்பட்ட சுத்திகரிப்பு தேவைப்படுகிறதால், சந்திப்பதற்கு தேவைப்படுகிறது என்றால், நித்தியமாய் வாழுகிற ராஜாவை சந்திக்க போகிற மனவாட்டிக்கு எவ்வளவு சுத்திகரிப்பு தேவைப்படும். இன்னைக்கு அந்த சுத்திகரிப்பு 12 மாசமும் இருக்கணுங்கிறாரு அவரு, வருஷம் முழுசும் இருக்கணுங்கிறாரு. ஒரு காலத்துல சபை அப்படிதான் இருந்துச்சு. மனவாட்டி சபையில டெய்லி ப்ரோக்ராம் இருக்கும், டெய்லி ஏதாவது நடக்கும் சபைக்குள்ள. ஒரு நாள் பெண்கள் கூட்டம், ஒரு நாள் ஆண்கள் ஜெபம், ஒரு நாள் வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம், சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சாயங்காலம் ஆராதனை. எங்கள் சபை 7 நாளும் பிஸி. எங்கள் சபையில் 7 நாளும் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். காலையில் 5:30 மணி ப்ரேயர், சாயங்காலம் 7 to 8 ப்ரேயர், இது டெய்லி உண்டு. செவ்வாய்க்கிழமையில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் உண்டு, புதன்கிழமையில் பைபிள் ஸ்டடி உண்டு, வெள்ளிக்கிழமையில் பொதுவான உபவாச ஜெபம், பெண்கள் உபவாச ஜெபம் உண்டு, சனிக்கிழமையில் காத்திருப்பு கூட்டம் உண்டு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை உண்டு. சபை 7 நாளும் இயங்கிக்கிட்டு இருக்கணும், வருஷம் முழுக்க சுத்திகரிக்கணும். இது பத்தாததுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின நாள் காத்திருப்பு கூட்டம், கம்யூனியனுக்கு முந்தின நாள் சுத்திகரிப்பு கூட்டம். இப்போ சபையில் ஒன்றும் கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் வர்றதுக்கே சபை தடுமாறுது, அதுலேயும் லேட்டு, அதுலேயும் முடியறதுக்கு முன்னாடி ஃபைனல் ஜெபத்தில் எழுந்திரிச்சு ஓடுது. இதில் நடுநடுவில் வேற ஃபோன் பேசுறது, இதில் பாதி பேர் தூங்கிறது, இதில் கொஞ்சம் பேர் அப்படியே பராக் பார்க்கறது. முடிச்சுட்டு போகும்போது கேளுங்க, என்ன செய்தி கொடுத்தாங்க, என்னமோ கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லை செய்தி நல்லா இருந்துச்சு, ஆனால் என்னமோ கொடுத்தாங்க. எதனால சபை சுத்திகரிக்கப்படும்? ஆடுறதுனாலையோ பாடுறதுனாலையோ குதிக்கிறதுனாலையோ கிடையாது, வசனத்தினால மட்டும்தான் சபை சுத்திகரிக்கப்படும். அப்போ வசனத்தை கொண்டு தானே நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். அப்போ உங்களுடைய அந்த வசனம் ஒவ்வொன்றும் உங்களை சுத்திகரிச்சுட்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் 7 தாதிமார்கள் கையில் ஒப்படைச்சார். அந்த வசனத்தில் 7 தாதிமார்கள் கையில் ஒப்படைத்தான் எஸ்தரை. அதே மாதிரி தான் சபைகளின் கையில் 7 சபைகளுக்கு பவுல் எழுதுறாரு, 7 சபைகளுக்கு யோவான் எழுதுறாரு. இந்த 7 தாதிமார்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். வசனம் அழகா இருக்கு பாருங்க. 2ஆம் அதிகாரத்தில் எஸ்தர்ல ஏகா கொண்டு போய் யார் கையில் ஒப்படைச்சானாமா? 9ஆம் வசனம், அவளுக்கு கொடுக்கவும் ராஜ அரண்மனையில் இருக்கிற 7 தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு கன்னிமாடத்தில் ஒரு சிறந்த இடத்தில் அவளையும் அவள் தாதிமாரையும் வைத்தான். எப்போ நீங்கள் இந்த சபைக்குள்ளே வந்திருக்கிறீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்க சபைக்குள்ளே இருக்கிறீங்கன்னா, யூ வில் பி பிளேஸ்ட். எப்படி தெரியுமா? கேர்ஃபுல்லி பிளேஸ்ட். இப்போ இந்த சபைக்குள்ளே கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா ஏனோ தானோன்னு வைக்கல. ஒரு சபைக்குள்ளேயும் ஒரு மரத்தை கர்த்தர் நாட்டுவதற்கு காரணம், தோட்டக்காரன் கையில் ஒப்படைப்பதற்கு காரணம், அந்த தோட்டத்தில் நீங்கள் இருந்தால்தான் பாதுகாக்கப்படுவீர்கள் என்பதற்காக. பெரிய சபை சின்ன சபை அதெல்லாம் இல்லை, வசனம் இருக்கிற சபை, கர்த்தருடைய வசனம் பேசுகிற சபை. அங்கே 365 நாளும் சுத்திகரிப்பு நடக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு ஊழியக்காரனும் சரி ஒரு சபையும் சரி கர்த்தரை அமைதியாக இருக்க விடவே கூடாது. நீங்கள் கர்த்தரை அமைதியாக இருக்க விட்டுட்டீங்கன்னா புயல் அடிக்க வீசிடும். எப்போ சீஷர்கள் தேவனை தூங்க விட்டானோ புயல் வந்துருச்சு. எப்போ ஏஞ்சாரோ இயேசு, புயல் நின்றுச்சு. உங்கள் போட்டில் இயேசு ஆக்டிவாக இருந்தார்னா உன்னை சுற்றி புயல் இருக்காது. அப்படியே புயல் இருந்தாலும் அதட்டுகிறவர் ஒருவர் முழித்து இருக்கிறார். உனக்கு புயல் அடிக்குதுன்னா, உன்னை சுற்றி புயல் வீசிக்கிட்டே இருக்குதுன்னா, உன் போட்டில் இயேசு இருக்காரு, ஆனால் தூங்கிட்டு இருக்கிறார். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்குது. சபை ஊழியக்காரன் இயேசுவை அமைதியாக இருக்க விடவே கூடாது, ஆக்டிவாக இருக்கணும் சபை. அதான் வசனம் சொல்லுது, 365 நாளும் அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் சபை ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள், விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் சுத்திகரிக்கப்படுறவங்களா இருக்கக்கூடாது. டெய்லி வசனம் அப்படியே சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும். பரிசுத்தாவின் அக்கினி சுத்திகரிச்சுட்டே இருக்கணும். ஏதோ ஒன்று உங்ககிட்ட ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கணும், ஏதோ ஒன்று உங்ககிட்ட ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னைக்கு இது எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, இது என்னை விட்டு போச்சு. 365 நாள் பரிசுத்தாவியானவர் சுத்திகரிச்சா கூட ராஜாவின் இடத்துல பிரவேசிப்பதற்கு நம்மளால் முடியாது, அவ்வளோ அழுக்கு இருக்குது. அதான் கர்த்தர் நம்மளை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து வசனம் சொல்லுது, அப்படி சுத்திகரிக்கப்பட்டவள் தான் ராஜாவிடத்தில் பிரவேசிக்கிறது. அது 13ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். எப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பாள்? கன்னி மாடத்திலிருந்து தன்னோட கூட ராஜ அரமனைக்கு போக அவள் தனக்கு வேறு கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும்.
ராஜா பாருங்க, அந்த நேரத்தில் கன்னி மாடத்திலிருந்து சபையிலிருந்து ராஜாவுடைய அரண்மனை பரலோகத்திற்கு போவதற்கு வாசிங்க, தனக்கு வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் இவ கேட்கறது எதுக்காக? அரண்மனைக்கு போறதுக்கு எனக்கு என்ன வேணுமோ அது. இதோட அர்த்தம் என்ன தெரியுமாங்க? அரண்மனைக்கு போறதுக்கு என்ன, அந்த அம்மா ரதம் ஏறி போதா? கன்னி மாடத்துலேருந்து அரண்மனை எங்கே இருக்குது? உள்ளுக்குள்ளேயே தான் இருக்க போகுது. அந்த அம்மா அங்கிருந்து அரண்மனைக்கு போக என்ன வேண்டும் என்று கேட்டாலும் கிடைக்கும். அப்பனா இந்த அம்மா இப்ப கேட்கறதெல்லாம் எங்க எடுத்துன்னு போகுது? அவ போகும்போது அவளுக்கு என்ன கேட்குறாளோ எல்லாம் கிடைக்கும். நல்ல கவனிங்க, வரும்போது இல்லை, ராஜாவின் இடத்துலேருந்து வரும்போது ராஜா என்ன கேட்டானோ ராஜா கொடுப்பான், அது வேற. இங்கே விஷயம் அது இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது. கன்னி மாடத்திலிருந்து ராஜாவை சந்திக்க அரண்மனைக்கு போகும் பொழுது அவள் என்ன வேண்டும் என்று, அரண்மனைக்கு போக என்ன வேண்டும் என்று கேட்டாலோ, அப்போ நான் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு எனக்கு இந்த பூமியில் என்ன தேவையோ அது அத்தனையும் பரலோகம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் நான் கேட்கறது எல்லாமே எதுக்காக இருக்கணும் தெரியுமா? நான் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்காக இருக்கணும். நான் கன்னி மாடத்தில் வச்சுக்கிறதுக்கு எதையும் கேட்க முடியாது. நான் கன்னி மாடத்துலேருந்து வெளியே இருக்கிற என் சொந்தக்காரனுக்கு எதையும் கேட்க முடியாது. நான் அரண்மனைக்கு போகிறதுக்கு என்ன வேணும்? அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நான் இப்போ ராஜாவை பார்க்க போகிறேன், ராஜாவை கவருவதற்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் நான் ரெடி. அதை கொடு, இதை கொடு, இதை போட்டுக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். எப்படியாவது என்னை பார்த்தா ராஜாவுக்கு பிடிச்சிடணும், ராஜா என்னை ராஜகுமார்த்தியா மாத்திரணும். அந்த ராஜா கிட்ட பிரவேசிக்கிறது ஒரே தடவை தான். ரெண்டாவது தடவை ராஜா கூப்பிட்டா தான் வரணும். எவ்வளவு அழகா இருக்குது பாருங்களேன். 14வது வசனம் வாசிங்க. சாயங்காலத்திலே அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுடைய விசாரிப்புக்குள் இருக்கிற 2ஆம் மாடத்துக்கு திரும்பி வருவாள். கன்னி மாடத்துல இருந்து எந்த மாடத்துக்கு வந்துருவா? 2ஆம் மாடத்துக்கு வந்துருவா. நடுவுல எது இருக்குது? அரண்மனை இருக்குது. 2ஆம் மாடத்துக்கு திரும்பி வருவாள். ஆனா நடுவுல என்ன இருக்குது? அரண்மனை இருக்குது. வாசிங்க. அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவின் இடத்தில் பிரவேசிக்க கூடாது. நீ 2வது மாடத்துக்கு போயிட்ட, போன நீ திரும்பி ராஜா கூப்பிட்டா மட்டும்தான் அரண்மனைக்கு வரணும். அப்போ இந்த ராஜா திரும்பி என்னை கூப்பிடுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு தெரியுமா? ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. நான் முதல் தடவை பிரவேசிக்கும் போது ராஜாவுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அத்தனையும் நான் செய்து கொண்டு போவேன். அந்த ஒரு தடவை நான் பண்ண போற விஷயம் 2வது தடவை ராஜா என்னை கூப்பிடுவார். எவ்வளோ பெரியதான ஒரு சத்தியம் உள்ள இருக்குது பாருங்க. கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிற அழைப்பு என்ன தெரியுமா? ஒரே தடவை பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு, ஒரே தடவை மரிப்பதற்கு, ஒரே தடவை ராஜ சமூகத்தில் உள்ளே பிரவேசிப்பதற்கு. அவர் ஒரே தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்தார். அந்த ஒரு தடவை நான் பிரவேசிப்பதற்கு இந்த பூமியில் நான் என்ன கேட்டாலும் பரலோகம் கொடுக்க ரெடியா இருக்கு. ஆனா நான் கேட்கறது எதுக்காக இருக்கணும் தெரியுமா? என் ராஜாவை பிரியப்படுத்துறதுக்காக இருக்கணும். என்னை பிரியப்படுத்துறதுக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏன்? நான் ராஜாவை பிரியப்படுத்திட்டா போதும். செகண்ட் டைம் ராஜா என்னை கூப்பிட்டுருவார். செகண்ட் டைம் கூப்பிட்டா என்ன பண்ணிடுவார் தெரியுமா? 16வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் தேபேத் மாதத்திலே ராஜாவின் இடத்தில் அரமனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டார். ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டா. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அப்ப கன்னி மாடத்துல 2வது மாடத்துல எங்க வந்துட்டா? அவ அரண்மனைக்கு வந்துட்டா. திருப்பி அரண்மனைக்கு வந்து உக்காந்துட்டா. இதோட அர்த்தம் என்ன? போகும்போது ஒன் டைம் தான், ஒரே சான்ஸ். அந்த ஒரு சான்ஸ்ல போய் ராஜாவின் பக்கத்துல உட்காந்துடணும். அங்கிருந்து ஒரு தடவை 2வது மாடத்துக்கு நான் போயிட்டேன்னா செகண்ட் சான்ஸ் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் ராஜா கூப்பிட்டா தான் உண்டு. ஆனால் அதைத்தான் பைபிள் சொல்லுது, ஒரு இமை பொழுதுல ஒரு நிமிஷத்துல நாம் மறுரூபம் ஆவோம். அதுக்கப்புறம் மேலே போனோம், ஒரே சான்ஸ். இந்த மறுரூபமாகுதலை விட்டுட்டோம்னா
அதுக்கப்புறம் ரெண்டாவது சான்ஸ் ஒன்று இருக்கு, அது ராஜா கொடுத்தாதான். இப்போ நான் உங்களுக்கு சொல்றத நல்லா இந்த சத்தியத்தை புரிஞ்சுக்கோங்க. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குதுல்ல, பிரவேசிக்கிறீங்கள, உங்களுக்கு எனக்கும் நியாய தீர்ப்பே கிடையாது. நியாய தீர்ப்பே கிடையாது. எப்படிங்க சொல்றீங்க நியாய தீர்ப்பு கிடையாது? சபைக்கு கிடையாது. எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20:14 வாசிங்க. அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது நரகம்தான், 2ஆம் மரணம். இப்போ வாசிங்க 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 11வது வசனம் வாசிங்க. 2:11. ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. அப்படின்னா என்னன்னா, சபை நரகத்தால் சேதப்படுவது இல்லைன்னு அர்த்தம். அப்போ சபை ஒரு தடவை பரலோகத்துக்குள்ள பிரவேசிட்டா, அந்த ஒரு தடவை நீங்க பிரவேசிக்கிறதுல தான் விஷயமே இருக்குது. அந்த போயிட்டீங்கன்னா அதற்கு பிறகு 2 சான்ஸ். ஒன்று, நீங்கள் 2வது மாடத்துக்கு போகிறது. இன்னொரு சான்ஸ், நீங்கள் கர்த்தரோடு கூட மேலேயே உட்கார்ந்து கொள்வது. இந்த மேலேயே உட்கார்ந்துருக்கிறவன் இல்லை சிங்காசனத்துக்கு பக்கத்தில், அவனுக்கு கிரீடத்தை வச்சிருவார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன். ராஜாவோ வென்றால் எஸ்தரை ராஜ கிரீடம் போட்டு வஸ்திக்கு பதிலாக தன்னோடு கூட உட்கார வைத்துக் கொண்டான்.